ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி டேஸ்டியான உளுந்து வடை. இந்த ரெசிபி சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முதல்ல என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க சின்ன பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களால் பார்க்க முடியும். இனி டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது 200 கிராம். இந்த உளுந்தை நல்லா அலசி கழுவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 மணித்தியாலத்துக்கு நல்லா ஊற வையுங்கோ. இது 5 மணித்தியாலத்துக்கு ஊறினா தான் வடை நல்ல சாஃப்டாக வரும். 5 மணித்தியாலமாக ஊறின உளுந்துண்ட தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு இந்த உளுந்தை நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த உளுந்தை அரைக்கும் போதும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக மொத்தமாக 10 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொண்டேன். அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்கோ, பதம் புளிச்சிடும், வடை சரியாக வராது. இப்படி திக்கான பதத்தில் மையா அரைச்சி எடுத்துக்கொண்டீங்கன்னா தான் வடை போடுறதுக்கு லேசாக இருக்கும், பொரிஞ்சு வரக்குள்ள சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எப்பவுமே வடை எப்போ சுட போகிறீங்களோ அப்போ தான் வெங்காயத்தை மாவோடு சேர்க்கணும். இல்லாட்டிக்கு வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி மாவோடு சேர்ந்து மாவுண்ட பதம் வந்து புளிச்சிடும். அடுத்ததாக 2 செத்த மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. செத்த மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளலாம். அதோடு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த பெருங்காயத்தூள் தான் சேர்த்துக்கொள்கிறேன், இது நல்லா இருக்கும். அதோடு 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் கட் பண்ணி வச்சுருந்த செத்த மிளகாயையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் கலந்து விட்டு கொள்ளுங்க. இந்த வடையின் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸே பேக்கிங் பவுடர் தான். பேக்கிங் பவுடர் சேர்க்கும்போது வடையின் மேற்பகுதி வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. வடை சுடுறதுக்கான ரெடி ஆகிட்டு நீ எண்ணெயில் போட்டு பொரிச்செடுப்போம். அதுக்காக ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் நிரப்பி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னு இந்த கோப்பையில் ஒரு கோப்பை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கையை முழுமையாக நனைச்சி எடுத்துட்டு நீங்கள் செய்து வச்சுருக்க வடை மாவில் கொஞ்சத்தை எடுத்து நல்லா உருட்டிட்டு பெருவிரலால் நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் கையை நனைச்சி போடுறதால நீங்கள் மாவை எண்ணெயில் போடக்குள்ளே ஒட்டாமல் வடை வந்து எண்ணெயில் விழும். ஒவ்வொரு தரமும் வடை எடுக்கும் போதும் நீங்கள் உங்களோட கையை தண்ணியில் நனைச்சிட்டு எடுங்கோ. இப்படி உங்களுக்கு வடை போடுறதுக்கு வராட்டிக்கு ஒரு கண்ணகப்பையில் எண்ணெய் பூசியிருக்கேன். இதை போல் எண்ணெய் பூசின கண்ணகப்பையில் உங்களோட மாவை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஓட்டை போட்டு அதை கொஞ்ச நேரம் எண்ணெயில் பிடிச்சி கொண்டு இருந்தீங்கன்னா வடை கீழே விழுந்துடும். இதை போலையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். 2 கையில் நீங்கள் மாவை எடுத்து மற்ற கையில் வச்சு ஓட்டை போட்டு கூட சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் 2 கையால் அமர்த்தி செய்யும்போது வடையோட சாஃப்ட்னஸ் குறைஞ்சிரும், தட்டை ஆகிரும். அதனால் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஈஸியாக இருக்கும். இதே அளவோட மாவு அரைச்சி நீங்கள் வடை சுட்டு பாருங்கோ, ஹோட்டலில் சாப்பிட்ற வடை மாதிரியே இருக்கும். பெருங்காயத்தூள் கட்டாயமாக சேர்த்து கொள்ளுங்கோ. உளுந்தோட பெருங்காயத்தூளும் சேரும்போது வாசம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அது உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதும் மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கொள்ளுங்கோ. இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுமெண்டா மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்கோ. நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் கொமெண்ட்ஸும் எனக்கு இன்னொரு வீடியோ செய்கிறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வடை நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துட்டு நீங்கள் கரண்டியால் தட்டி பார்த்தாலே தெரியும் நல்லா பொரிஞ்சிட்டது. இந்த வடை எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இதை போல் எல்லா வடையையும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்கோ. இதே முறையில் இந்த வடை ரெசிபி நீங்கள் செய்து பார்த்தீங்களா கண்டிப்பாக எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி.
என்னோட மொறுமொறுப்பான உளுந்து வடை சூடாக ரெடி ஆகிட்டுது. இதில் ஒன்று எடுத்து பிச்சு பார்க்கலாம். இது நல்ல சூடாக இருக்கிறதால பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வெளிப்பகுதி நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செய்து பார்த்து உங்களுக்கு நல்லா வந்திருந்துச்சுண்டா, பிடிச்சிருந்துச்சுண்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.